எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வணக்கம் and welcome back to my channel. இன்னைக்கு ஷேர் பண்ணியிருக்க இந்த வீடியோ வந்து லாஸ்ட் ஃப்ரைடே அன்னைக்கு எடுத்த ஒரு டின்னர் vlog தான். இந்த vlogல என்ன மெயினாக பார்க்க போகிறோம் அப்படின்னா, அன்றைக்கி நான் குழந்தைங்களுக்கு ரெடி பண்ண க்ரீமி பாஸ்தாவோட ரெசிபி அண்ட் ஃபிஷ் வச்சு ஒரு கிறிஸ்பியாக ஃபிஷ் ஃபிங்கர்ஸ் மாதிரி ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ அதோட ரெசிபியுமே டீட்டெயில்டாக ஷேர் பண்ணியிருக்கேன். அதை தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு தம்பிக்கு பாப்பாவுக்கு கொடுக்கலான்னு சொல்லிவிட்டு இந்த கருப்பு கொண்டக்கல்லையே காலையிலே ஊற வச்சுட்டேன். தம்பியை கூப்பிட்றதுக்கு ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடியே குக்கரில் உப்பு போட்டு ஒரு 3 விசிலுக்கு வேக வச்சுட்டேன். முன்னெல்லாம் வந்து அந்த வெள்ளை கொண்டக்கல்ல தான் வந்து ஊறப்பேன். அது கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கும். அந்த தோல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு கொடுக்கறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. பட் அதை விட இந்த கருப்பு சுண்டலில் வந்து இன்னுமே வந்து சத்து அதிகம். ஸோ அதனால் வந்து இப்போலாம் இந்த கருப்பு கொண்டக்கல்ல தான் வந்து வேக வச்சு கொடுப்பேன். குழந்தைங்களுக்கு வந்து 6:30க்கு டின்னர் கொடுக்கறதுனால ஸ்நாக்ஸ் வந்து ரொம்ப நிறையா வந்து கொடுக்க மாட்டேன், கொஞ்சமாக கொடுப்பேன். அதே மாதிரி இந்த பயிறு வகையெல்லாம் பார்த்திங்கன்னா வாரத்தில் ஒரு 2-3 நாளைக்கு கண்டிப்பாக வந்து செஞ்சு கொடுத்துருவேன். தட்டைப்பயிறு, பாசிப்பயிறு, அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த கொண்டக்கடலை. ஸோ இதில் வந்து மாற்றி மாற்றி மிக்ஸ் பண்ணி கொடுத்துருவேன். அவங்களுக்குமே வந்து ரொம்ப பிடிக்கும். அன்றைக்கி பார்த்திங்கன்னா தம்பி வந்து ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு கடலை எடுத்து சாப்பிட வச்சுட்டேன். அதுக்கப்புறம் நான் டின்னருமே சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். பாப்பா கொஞ்சம் லேட்டாக தான் வருவாங்க. கொஞ்சம் நேரம் ப்ளே கிரவுண்டில் விளையாட வச்சுட்டு அதுக்கப்புறம் அத்தை கூட்டிகிட்டு வருவாங்க. ஸோ அதுக்குள்ளே நம்ம முடிஞ்ச வரைக்கும் டின்னர்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்க வந்ததுக்கப்புறம் ரொம்ப பிஸி ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் 2 பேரும் குளிப்பாட்டணும், சாப்பாடு கொடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த 6:30க்குள்ள முடிக்கணும்னு சொல்லி எனக்கு கொஞ்சம் ரஷ்ஷாக தான் இருக்கும். ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் தம்பி ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வந்துட்டேன் அப்படின்னா டைரெக்டாக டின்னர் வந்து சமைக்க ஆரம்பிச்சிருவேன். பாஸ்தாக்கு வந்து ஸ்பெகத்தி வேக வச்சுட்டேன். இந்த ஸ்பெகத்தி வந்து பார்த்திங்கன்னா 3 மினிட்ஸில் வெந்துடும் அப்படின்னு தான் போட்டிருந்தாங்க. நான் நார்மலாகவே எந்த ஒரு பாஸ்தா வந்து குக் பண்ணாலும் டைம்லாம் வந்து செட் பண்ண மாட்டேன். வேகும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா பாயில் ஆகி வரும்பொழுது அதை ப்ரெஸ் பண்ணி பார்ப்பேன், இல்லாட்டி சாப்பிட்டு பார்ப்பேன் வெந்துருச்சு அப்படின்னா ஓகே அப்படின்னு. ஆனால் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து பாஸ்தாலாம் செஞ்சாங்க அப்படின்னா பக்கத்துலேயே ஃபோனை வச்சு டைமர் வந்து ஆன் பண்ணிடுவாங்க. சம்டைம் வந்துட்டு அது மிஸ் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஏன்னா நம்ம நெருப்பு அதிகமாக வைக்கிறோமா குறைச்சி வைக்கிறோமா அப்படிங்கிறதுலையுமே இருக்குது இல்லையா. ஸோ அதனால நான் எப்போதுமே வந்து டைம்லாம் செட் பண்ணி குக் பண்ண மாட்டேன். நார்மல் ஸ்பெகட்டி வந்து குக் ஆகுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். பட் இது கொஞ்சம் குயிக்காக வேகும்னு போட்டிருந்தாங்க. ஸோ அவங்க சொன்ன மாதிரியே வந்து 3 மினிட்ஸ்லேயே வந்து அது வெந்துருச்சு. வேகும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சமாக உப்பு, எண்ணெய் மட்டும் சேர்த்து வேக வச்சுருப்பேன். அதே மாதிரி தண்ணி வடிச்சிட்டு கொஞ்சம் தண்ணி வந்து அந்த பாஸ்தா வெந்த தண்ணி வந்து வச்சுருப்பேன். ஸோ நம்ம வந்து சமைக்கும்பொழுது அந்த தண்ணி வந்து ஆட் பண்ணுறதுக்காக. இந்த ஒயிட் ஃபிஷ் பார்த்திங்கன்னா ஒரு தடவை வாங்கிட்டு வந்தேன், ஒரே ஒரு பேக்கெட். அதில் 4 பீஸ் இருந்தது. 2 பீஸ் கிட்ட வந்து குக் பண்ணியாச்சு. இன்னும் 2 பீஸ், அதில் ஒரு பீஸ் மட்டும் இன்றைக்கி எடுத்திருந்தேன். அவங்களுக்காக தான் மெயினாக. ஸோ அதனால் அவங்க ஒரு பீஸ் மட்டுமே போதும்னு சொல்லிவிட்டு அதை டீஃப்ராஸ்ட் பண்ணுறதுக்கு வெளியில் எடுத்து வச்சுட்டேன். நான்வெஜ்லாம் வந்து டீஃப்ராஸ்ட் பண்ணும்பொழுது எந்த மாதிரி பண்ணுவீங்கன்னு சொல்லி ரீசெண்டாக ஷார்ட்ஸ் வீடியோவில் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க. நான் எப்பொழுதுமே சிக்கன், மீன் எல்லாமே வந்துட்டு ஃப்ரீசர்லேருந்து எடுத்து டீஃப்ராஸ்ட் பண்ண வெளியில் வைக்கிறேன் அப்படின்னா ஒரு கவரில் தானே கட்டி வச்சுருப்போம். ஸோ அதே இதில் வந்து ஒரு பாத்திரத்தில் தண்ணி பிடிச்சி அந்த கவர் அந்த தண்ணிக்குள்ளே வச்சு முக்கியமாக அதை வந்து கவர் பண்ணி வச்சிடணும், ஓப்பன் பண்ணி வைக்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரி தான் வந்து நான் டீஃப்ராஸ்ட் பண்ணுவேன். தம்பிக்கும் பாப்பாவுக்கும் டொமேட்டோ சாஸில் செய்கிற பாஸ்தா விட இந்த க்ரீமி பாஸ்தா வந்து ரொம்ப பிடிக்கும். மோஸ்ட்லி நான் அவங்களுக்கு வந்து இந்த க்ரீம் வச்சு தான் செஞ்சு கொடுப்பேன். அதுவும் வந்து சிக்கன் ஆட் பண்ணுவேன். பட் அன்றைக்கி வீட்டில் சிக்கன் கிடையாது. சிக்கன் ஹேம் இருந்தது ஒரு 2 ஸ்லைஸ் கிட்ட. ஸோ அதை தான் ஆட் பண்ணி செஞ்சுருந்தேன். ஃபஸ்ட்டு பேனில் பட்டர் சேர்த்து நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்க ஆனியன் அண்ட் கார்லிக், அது வந்து ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். ஸோ அதை வந்து சேர்த்துட்டு லைட்டாக சாட்டே பண்ணதும் குக்கிங் க்ரீம் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். இந்த க்ரீம் வந்து கொஞ்சம் திக்கான க்ரீம். ஸோ அன்றைக்கி நான் பாஸ்தா வந்து கொஞ்சம் தான் செஞ்சுருந்தேன். அதனால் ஹாஃப் க்ரீம் மட்டும் யூஸ் பண்ணிவிட்டு அப்புறம் தண்ணி, பால் இதெல்லாம் சேர்த்துட்டு உப்பெல்லாம் போட்டு அதை ஒரு பக்கம் கொதிக்க வச்சுட்டேன். சிக்கன் ஹேம் வந்து நமக்கு வேணும் அப்படின்னா ஃபஸ்ட்டே பேனில் கொஞ்சம் பட்டர் போட்டு அதை லைட்டாக குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து பாஸ்தாவில் சேர்த்துக்கலாம். பட் நான் அன்றைக்கி என்ன பண்ணேன்னா ஸ்லைஸை வந்து ஃபஸ்ட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு பாஸ்தாவுக்கு வந்து அந்த சாஸ்லாம் வந்து குக் பண்ணியிருந்தோம்லே அது நல்லா பாயில் ஆகி வரும் பொழுது அதில் வந்து இந்த கட் பண்ணி வச்சுருந்த சிக்கன் ஹேம் வந்து ஆட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வேக வச்ச பாஸ்தாலேருந்து கொஞ்சம் தண்ணி வச்சுருந்தோம்ல அதையுமே வந்து அதோட சேர்த்து கொஞ்சம் நேரம் வேக வச்சாச்சு.
அந்த ஹேம் வந்து ரொம்ப நேரம் குக் பண்ண தேவையில்ல, ஆல்ரெடி பேக் பண்ண ஹேம் தான். ஸோ வந்து கொஞ்சம் நேரம் மட்டும் பாயில் ஆகிறதுக்காக விட்டுட்டு அந்த கேப்பில் பார்த்திங்கன்னா பாத்திரம்லாம் எவ்வளோலாம் விளக்க முடியுமோ அதெல்லாம் வந்து அப்படியே சைட் பை சைடாக வந்து வாஷ் பண்ணி வச்சுட்டேன். க்ரீமோட அந்த சிக்கன் ஹேம் கொஞ்சம் நேரம் வெந்ததும் அதுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருந்த அந்த ஸ்பெகட்டி அதையுமே ஆட் பண்ணிவிட்டு உப்புலாம் செக் பண்ணிவிட்டு, நம்ம பாஸ்தாவும் குக் பண்ணும்போது உப்பு போட்டிருந்தோம், செக் பண்ணிவிட்டு வேணும் அப்படின்னா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ட்ரை பார்ஸ்லி, அதுக்கப்புறம் ஒரு ஸ்லைஸ் சீஸ் எல்லாம் வந்து ஆட் பண்ணியிருந்தேன். நான் கொஞ்சமாக செஞ்சதுனால ஒரு ஸ்லைஸ் தான். நமக்கு இன்னும் ஃப்ளேவர் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக வேணும் அப்படின்னா 2 ஸ்லைஸ் சீஸ் கூட வந்து ஆட் பண்ணிக்கலாம். சீஸ் வந்து சேர்த்து தான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டேன். அந்த ஹீட்லேயே வந்து சீஸ் நல்லா மெல்ட் ஆயிரும். நம்ம இந்த மாதிரி சாஸ் அடி பாஸ்தா சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டோம் போகிறோம் அப்படின்ட்டா நம்ம பாஸ்தா குக் பண்ணும்பொழுது ஒரு 3/4 பதத்துக்கு குக் பண்ணாவே கரெக்டாக இருக்கும். நம்ம சாஸ் தனியாக பாஸ்தா தனியாக வச்சுட்டு சாப்பிடும்பொழுது மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம் அப்படின்னா பாஸ்தாவை கொஞ்சம் நல்லாவே வேக வைக்கலாம். நான் அன்றைக்கி 3/4 பதத்தில் தான் வேக வச்சுருந்தேன். ஸோ இப்போ இந்த ஹீட்லேயே வந்து வேகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஃபிஷ் ஃபிங்கருக்கு பார்த்திங்கன்னா அந்த மீன் வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் அதில் வந்து கொஞ்சமாக லைமு, கார்லிக் பவுடர், அதுக்கப்புறம் ஒயிட் பெப்பர், கொஞ்சமாக உப்பு, இது மட்டும்தான் சேர்த்து அதை மேரினேட் பண்ணி வச்சுருந்தேன். வேறு எந்த மசாலாவுமே வந்து சேர்க்கல. லைம் சேர்க்கறதுனால அந்த ஒரு மாதிரி கவுச்சி அடிக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த இது ஃப்ளேவர் இல்லாமல் இருக்கும். ஸோ அதனால தான் லைம் வந்து சேர்த்துருந்தேன். இந்த ஃபிஷ்ஷை டிப் பண்ணி ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு பேட்டர் ரெடி பண்ணணும். ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் வந்து ஆல் பர்பஸ் ஃப்ளார், அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளார் சேர்த்துருந்தேன். அப்புறம் கொஞ்சம் நிறையாவே வந்து கார்லிக் பவுடர் சேர்த்துட்டு உப்பு, இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, அப்புறம் கொஞ்சம் கலருக்காக மஞ்சத்தூள், வெறும் மிளகாய்த்தூள், ஒயிட் பெப்பர் இதெல்லாம் வந்து சேர்த்து அதை ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றாமல் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிட்டேன். ஸ்பைசி வந்து உங்களோட சாய்ஸ் தான். உங்களுக்கு வந்து குழந்தைங்க வந்து ஸ்பைசி நல்லா சாப்பிடுவாங்க அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். நான் தம்பியும் பாப்பாவும் அவ்வளோ விரும்ப மாட்டாங்கன்னு சொல்லிட்டு கம்மியாக தான் சேர்த்துருந்தேன். ஃபஸ்ட்டு பாஸ்தா வந்து நல்லா சீஸ்லாம் மெல்ட் ஆனதும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அவங்களுக்கு வந்து எடுத்து வச்சுட்டேன். அது சூடு ஆறுனதுக்கப்புறம் கொடுக்கலான்னு சொல்லிட்டு அதை எடுத்து வச்சுட்டேன். அதே மாதிரி ஃபிஷ்ஷு வந்துட்டு நான் கொஞ்சம் பாஸ்தா சாப்பிட்டதுக்கப்புறம் தான் ரெடி பண்ணி கொடுத்துருந்தேன். ஏன்னா ஃபஸ்ட்டே வந்து பாஸ்தா ப்ளஸ் அந்த ஃபிஷ்ஷையும் கொண்டு போய் கொடுத்தோம் அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா ஃபிஷ்ஷை மட்டும் சாப்பிட்டுட்டே இருப்பாங்க, பாஸ்தாவை வச்சுருவாங்க. அதனால நான் பாஸ்தா கொஞ்சம் சாப்பிடட்டும்னு சொல்லிட்டு ஃபிஷ் கொஞ்சம் லேட்டாக தான் வந்து ஃப்ரை பண்ணியிருந்தேன். மாவு வந்து ரெடி பண்ணி வச்சது பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் ஆனதுனால நான் அது ஃபஸ்ட்டு டிப் பண்ணி போடும்பொழுது கொஞ்சம் தண்ணியாக தெரிஞ்சது. நான் சரி ஓகே டெஸ்ட் பண்ணலாம் சொல்லிட்டு ஒரே ஒரு மீன் மட்டும் போட்டிருந்தேன். அது லைட்டாக ஒரு பக்கம் அந்த மீனில் அந்த மாவு ஒட்டலை. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து இன்னும் கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் சேர்த்து நல்லா கொஞ்சம் திக்காக மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து செய்யும் பொழுது சூப்பராக வந்துருந்தது. நமக்கு ஸ்பைசி பிடிக்கும் அப்படின்னா மீன் மேரினேட் பண்ணும்போது அதில் கூட கொஞ்சம் சில்லி பவுடர்லாம் போட்டோன்னா அந்த ஸ்பைசியோட டேஸ்ட்டு தெரியும். பட் எனக்கு இந்த மாதிரி செஞ்சதே வந்து நல்லா இருந்தது. வெளியில் கிறிஸ்பியாக இருந்துச்சு. சுட சுட சாப்பிடும் பொழுது வெளியில் நல்ல கிறிஸ்பியாகவும் உள்ளே அந்த மீனில் அந்த லைம்லாம் போட்டு மேரினேட் பண்ணியிருந்தோம் இல்லையா, ஸோ அந்த ஃப்ளேவரோட ரொம்ப நல்லா இருந்துச்சு. அன்னைக்கு வந்து ஃப்ரைடே, ஹஸ்பண்ட் வந்துட்டு வெஜிடேரியன், ஸோ நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க. நான் தம்பி பாப்பா 3 பேர் தான் வந்து சாப்பிட்டு இருந்தோம். அவங்க 2 பேரும் சாப்பிட்டது போக கொஞ்சம் பாஸ்தா இருந்தது. ஸோ நான் கொஞ்சம் நிறையாவே சில்லி ஃப்ளேக்ஸ்லாம் போட்டு நானுமே வந்து பாஸ்தா தான் சாப்பிட்டு இருந்தேன். சமைக்கும் பொழுதே வந்துட்டு கொஞ்சம் பாத்திரம்லாம் வந்து அப்பப்போ வாஷ் பண்ணதுனால நிறைய பாத்திரம் சேர்த்து கழுவுற மாதிரி கிடையாது. அப்போது சாப்பிட்ட அந்த பிளேட்ஸ், பவுல், அதுக்கப்புறம் வந்து ஸ்பூன், ஃபோர்க் இந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் உட்காந்துச்சு. அதுவும் சமைச்சு முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் போய் அந்த ஃபேனில் உட்காரும்பொழுது வர்ற ஃபீல் இருக்கே அப்பா சொல்லவே முடியாது, அவ்வளோ சூப்பராக இருக்கும். அன்றைக்கி ரெடி பண்ணியிருந்த அந்த பாஸ்தாவும் ஃபிஷ் ஃபிங்கரும் வந்து தம்பிக்கும் பாப்பாவுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. நீங்களுமே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட குழந்தைங்களுக்கு மோஸ்ட்லி டின்னருக்கு எந்த மாதிரி ஃபுட் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு முடிஞ்சால் கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். அவ்வளோதான், இதோட வீடியோ முடியுது. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.